இந்த வேக்கன் தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகிற சூர்யாவோட விஸ்வநாதன் சன்ஸ், அப்புறம் நம்ம விஷாலோட மகுடம், அந்த 2 படத்தோட புக்கிங்ஸ் சென்னை சிட்டியில் எப்படி போய்கிட்டு இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோவில் இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஸ்வநாதன் சன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா டோட்டலாக இப்போ வரைக்கும் 202 ஷோஸ் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. ஸோ அது 94 ஷோஸ் ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் போய்கிட்டு இருக்கு. ஸோ நான் இந்த வீடியோ எடுக்கிற வரைக்கும் ஒரு ஷோ கூட சோல்ட் அவுட்டில் கிடையாது. ஸோ இந்த புக்கிங்ஸ் பற்றி என்னோட ஒப்பீனியன் பார்த்தோம்னா இது ஒரு பிளாக் பஸ்டரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான். ஏன்னா படம் ரிலீஸ் ஆக இன்னும் 2 நாள் இருக்குது. ஸோ இப்போவே பார்த்தோம்னா 200 ஷோஸ்க்கு அதிகமாகவும், அதுலேயும் ஷெட்யூல் பண்ணப்பட்ட ஷோஸில் 50%க்கும் அதிகமான ஷோஸ் ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் இருக்குன்னா உண்மையாகவே ஒரு பெட்டரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான். அதுவும் புக் மை ஷோலலாம் பெர் ஹவருக்கு 7 to 8 டிக்கெட்ஸ் கிட்டக்க சோல்ட் அவுட் ஆகிட்டு இருக்கு. அதுவும் குறிப்பாக தமிழுக்கு ஈக்குவலாக தெலுங்கு வெர்ஷன்லேயும் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. அண்ட் இந்த படத்தோட ஓவர்சீஸ் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் அங்கேயும் லிமிட்டடாக இப்போதைக்கு ஓப்பன் பண்ணி ஸ்ட்ராங்காக தான் பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஓப்பன் பண்ண சோர்ஸில் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த படம் கருப்பு படம் பண்ண பெர்ஃபார்மன்ஸுக்கு ஈக்குவலாக Day 1 பண்ணுதான்னு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு இந்த விஸ்வநாதன் சன்ஸ் பற்றி ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அடுத்து நம்ம விஷால் சாரோட மகுடம் படத்தை எடுத்துட்டோம்னா டோட்டலாக 16 ஷோஸ் இப்போதைக்கு ஸ்கெட்யூல் பண்ணியிருக்காங்க. அதில் 3 ஷோஸ் ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் போய்கிட்டு இருக்கு. ஸோ ஒரு ஷோ கூட சோல்ட் அவுட்டில் இல்லை. ஸோ எனக்கு இவங்க இதில் என்னென்னா, இவங்க விஸ்வநாதன் சன்ஸ் படத்துக்கு முன்னாடியே இவங்க இதுக்கு ஓப்பன் பண்ணிட்டாங்க புக்கிங்ஸை. கிட்டத்தட்ட எஸ்டர்டேவே நான் பார்க்கும்போது 10 ஷோஸ் கிட்டக்க ஷெட்யூல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கேருந்து 6 ஷோஸ் தான் இன்றைக்கி ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. பெருசாக பார்த்தோன்னா எங்கேயுமே ஓப்பன் பண்ண மாட்டாங்க. ஸோ என்ன இஷ்யூ போய்கிட்டு இருக்குன்னு தெரியலை. அதுலேயும் 16 ஷோஸில் 3 ஷோஸ் தான் ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் போய்கிட்டு இருக்குன்னா இது கொஞ்சம் ஆவரேஜான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் இவங்க ஃபாஸ்ட்டாக பார்த்தோம்னா எல்லா ரீஜன்லேயுமே புக்கிங்ஸ் ஓப்பன் பண்ணி ஆகணும். ஏன்னா இவங்க கூட பார்த்தீங்கன்னா விஸ்வநாதன் சன்ஸ்னு ஒரு பெரிய படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ அந்த படத்தோட கிளாஸில் நிற்கணும்னா கண்டிப்பாக முதவே வேகமாக புக்கிங்ஸ் ஓப்பன் பண்ண தான் முடியும். அண்ட் ஃபைனலாக விஸ்வநாதன் சன்ஸ் அப்போ நம்ம கூட அந்த 2 படத்தில் நீங்கள் எந்த படத்துக்காக ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் பர்சனலாக பார்த்தோம்னா விஸ்வநாதன் சன்ஸ் படத்துக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் என்னென்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க.